வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டைல் வெஜ் நாச்சோஸ். இப்போ அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு கப் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து ரவை, 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் வந்து கருவேப்பிலை, 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 7-8 வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/4 கப் வந்து பீனட்ஸ் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து ஜீரா. அவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜீரா போடுறேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு 3 நிமிஷம் வந்து வறுக்கணும் நல்லா. இப்போ பாருங்கள், ஜீரா நல்லா வறுபட்டுருச்சு. அதை வேறு இதில் மாற்றிடலாம். இப்போ அடுத்து கருவேப்பிலையை போட்டுறேன். இதே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க நல்லா. வதக்கியாச்சு, எடுத்துடலாம். இப்போ அடுத்து பீனட்ஸ் போட்டுறேன். இப்போ பீனட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்துடுறேன். வத்தல் போட்டுடலாம். இப்போ வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துறேன் இதை. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். இப்போ ட்ரை பண்ணி வச்சுருக்கதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இதோட அந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்து போட்டு அரைச்சிருவோம். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அரிசி மாவு வந்து இதில் போட்டுடலாம். அடுத்து கோதுமை மாவு, அடுத்து ரவை, இப்போ உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா சூடான எண்ணெய் ஒரு 1/4 கப் ஊற்றுறேன். நம்ம எந்த எண்ணெயில் பொரிக்க போகிறோமோ அந்த எண்ணெய் தான். நல்லா கலந்து விட்டுறலாம். இல்லை தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது எப்படி இருக்கணும்னா, நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பலகையிலையும் அந்த உருளையிலையும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், தேய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து இப்போ வந்து நம்ம நேச்சுரல் ஸ்டைலில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும்.
பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த கலரில் இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்தியன் ஸ்டைல் வெஜ் நாச்சோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் டைம் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.